திரு கேசிபி எதிர்பார்த்த ஒன்றுதானா இந்த ராஜினாமா? நிச்சயமா. எனக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே ஒரு தகவல் சொன்னாங்க. ஒரு 12 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைகிற ஒரு சூழலில் கம்மி, இன்னொரு 10 இருக்குன்றீங்க. அப்போ தொடக்கம் 3 என்பது ஒரு தொடக்கம். ஏன் அப்படி ஸ்லோ ஃபேஸ்ல போறாங்கன்னா, இப்ப சமீபத்துலதான் குதிரை பேரம் நடக்குது என்று ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இப்போ வந்துருச்சு. குதிரை வேகத்தில் குதிரை பேரம்னு திமுக தலைவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு. இதுக்கு முன்பு சட்டமன்றத்துல அவர்கள் அந்த மெஜாரிட்டி டிடிவி தினகரன் சொன்னாரு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல பேசினாங்க. எல்லாமே ரைட். அப்புறம் சிபிஐல வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கு கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. எல்லா விட முக்கியமா இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற மனு சபாநாயகரிடத்துல நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில ஒரு சட்ட சிக்கலை எதிர்காலத்துல உருவாக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு விசாரணை அமைப்புகள் இதுல தலையிடலாம் என்பதற்காக எடுத்த உடனே ஒரு 10 பேர் 15 பேர் இன்னும் பெரிய ஷாக்கா இருக்கும். அதனால ஸ்லோ ஃபேசஸ்ல 2 பேர் ஒரு பெண்கள் அவர்கள் அப்படியே முன் நிறுத்தி அப்பாவியா இத ஒரு பேரத்தை துவக்கி இருக்கிறாங்க. இது ஒன்ஸ் இதனுடைய அலை அடங்கினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே ஒரு ஸ்லோ ஃபேசஸ்ல இது ஒரு பேரோன்ற குற்றச்சாட்டை நீங்க எந்த அடிப்படையில வைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமாக இது பெருந்தரையினுடைய சட்டமன்ற உறுப்பினர், எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரரு, எனக்கு நல்லா தெரியும். 60 கோடி ரூபாய் அவருக்கு கடன் இருக்கு. அதாவது 2021 அவர் தேர்தலுக்கு செலவு செய்தது, 26 தேர்தலுக்கு 60 கோடி ரூபாய் கடன் இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா சார்? 60 கோடி ரூபாய் கடன். அதனாலதான் அவர் சந்தோஷமா இருக்கலாங்கிறதுனாலதான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்காரு. சந்தோஷமா இருப்பதற்காகத்தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்காரு. அப்ப இல்ல, இது ஒரு குதிரை பேரம் தான் நடக்குதுன்ற குற்றச்சாட்டை தான் நீங்களும் வைக்கிறீங்க. ஆமா, நிச்சயமாக குதிரை பேரமாகத்தான் நடக்குது. இதுல இன்னும் கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சற்று அனுசரணையாக எல்லோரையும் ஒரு அரவணைக்கிற தன்மையோடு இருந்திருக்கலாம். இப்ப கடந்த 2-3 இப்படி பாருங்களேன், உங்க குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க, அதுக்கு அப்கோர்ஸ் அரசு தரப்பு தான் பதில் சொல்லணும். ஆனா வேற ஒரு ஆங்கிள் பார்த்தா அவங்க ஏற்கனவே தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்தவர்கள் இல்லையா? இந்த 3 பேருமே வேலுமணி அவர்கள் டீம்ல போய் இதுல நம்பிக்கை வாக்கெடுப்புல ஓட்டு போட்டாங்க. சோ அவங்க ஏற்கனவே தாவேகா ஆதரவா தான் இருக்காங்க. Now they are trying to make it official. இப்போ ஒன்னும் அவங்க கட்சியில இருந்துகிட்டே கட்சி தாவல, அதிகாரப்பூர்வமா தன் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு கட்சியில போய் இணையறாங்க. இது நீங்க சட்ட ரீதியா என்ன குறை காண முடியும்? இல்ல, அதாவது இதற்கு முன்பு அவர்கள் வாக்களித்த பொழுது அதிமுக கட்சியில உறுப்பினராக இருக்கிறாங்க. தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற மனு சபாநாயகர் இடத்துல நிலுவையில் இருக்கு. அப்ப அந்த நீங்க என்ன சார் தகுதி நீக்கம் பண்றது? நானே ராஜினாமா பண்றேன்னு பண்ணிட்டு வேற கட்சிக்கு போறாங்க சார். அதை நீங்க எப்படி மறுத்து பேச முடியும்? When it is pending for judgment by the speaker, when the matter is before the speaker, pending for judgment, நீங்க அவங்களுக்கு தகுதி நீக்கி இல்லன்னு சொல்லுங்க, இல்ல தகுதி நீக்கத்தை செஞ்சுட்டு அப்புறம் போய் சேருங்க. கார்ப்பரேட்ல பிங்க் ஸ்லிப் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சா நம்மளே ரிசைன் பண்ணிட்டு போறது இல்லையா? இல்ல, அப்படி இல்ல, நீங்க அப்படி பார்க்க கூடாது. கார்ப்பரேட் வேற, அரசியலமைப்பு சட்டம் என்பது வேற. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இது நீங்க பொலிட்டிக்கலா how is it flawed? அதாவது அதிமுக மூலமாக பெற்ற அந்த எம்எல்ஏ பதவி எனக்கு வேணாம்னு ரிசைன் பண்றாங்க, நான் அப்புறம் வேற கட்சியில போய் இணைறேன்னு சொல்றாங்க. அதுல என்ன தவறு? வேற கோணத்துல நான் இதை சொல்றேன். நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விடுவீர்கள், திரும்ப அதிமுகவிலும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தாவேகாவிலும் நாங்கள் வாய்ப்பளிக்க மாட்டோம். அதனால நீங்களாக ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது தாவேகாவில் சேர்ந்தால் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்கிறோம் என்று அவர்கள் பிளாக்மெயில் செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்திருக்கலாம்ல, ஏன் எடுக்க கூடாது? அப்படி அப்ப சபாநாயகர் தன்முன் இருக்கிற மனுவை டிஸ்போஸ் செய்துவிட்டு அதற்கு பிறகு இப்படி ஒரு முடிவுகள் வந்திருக்கலாம். சரி, இப்ப நீங்க 3 ஆயிருக்கு, நீங்க இன்னும் 10-15 எல்லாம் சொல்றீங்க. அப்போ உங்களுடைய யூகப்படி இல்ல உங்களுக்கு வரக்கூடிய தகவல் படி அந்த 3 பேரோ 10 பேரோ மீண்டும் இடைத்தேர்தலில் அதே நபர்கள் விசில் சின்னத்தில் நிற்பாங்க.
ஆமா ஆமா, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. 5 பேர் எடப்பாடி பழனிசாமி போயிட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் யாரும் இல்ல. அப்ப ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களை கவர்ந்து இழுக்கிற பணியை தவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக ஜெயிச்சு அமைச்சராவாங்களா? இல்ல, அமைச்சர் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படல. மீண்டும் ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவார்கள். இதன் மூலமாக தாவேக அடையக்கூடிய பலன் என்பது, தாவேக என்கிற கட்சிக்கு மக்கள் பெரும்பான்மையை அளிக்கவில்லை. இவர்கள் செயற்கையாக பெரும்பான்மையை இன்னும் ஒரு 15 பேர் போட்டு பாருங்க, 107, அமமுக ஒருத்தர் 108, திருச்சி 109, இன்னொரு 15 போட்டீங்கன்னா 124. ஒருவேளை அதுல கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி ஆன் தேர் ஓன். தாவேகாவே நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் சீரிட்டு சிறுத்தை வெளியே போனாலும் பிரச்சனை இல்ல, காங்கிரஸ் வெளியே போனாலும் பிரச்சனை இல்ல, கம்யூனிஸ்டுகள் ஆதரவை கொள்கை ரீதியாக விலக்கி கொண்டாலும் பிரச்சனை இல்ல என்கிற அளவுல அவர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள், பரிசீலித்திருக்கிறார்கள் இந்த முடிவு. ஆனால் விஜய் என்கிற ஒரு தூய அரசியலை பேசி வந்த ஒரு முதல் தேர்தலிலேயே அமோகமாக மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு முதலமைச்சர் இதை செய்யலாமா? இதுவரை தமிழ்நாட்டு அரசியல்ல இல்லாத ஒரு மாற்றத்தை நான் கொடுக்கிறேன், ஒரு தூய அரசியலை கொடுக்கிறேன் என்று வந்தவர் இதை செய்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கேட்போம் சார், கேட்போம். நிகழ்ச்சியில நம்மோடு அடுத்தடுத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இணைகின்றார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்களும் இணைந்திருக்கின்றார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மதிவாணன், இதுதான் தூய அரசியலா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவதுங்க, ஒரு 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய விருப்பத்தின் பேரில் சபாநாயகரை சந்தித்து கட்சியினுடைய தவறான நிலைப்பாடு, தலைமை எடுத்த திமுகவுடனான கூட்டணி என்ற ஒரு நிலைப்பாட்டை எதிர்த்து அவங்க அந்த கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வெளியே வந்திருக்காங்க. அந்த ராஜினாமாவையும் சபாநாயகர் ஏற்றிருக்கிறார். இதுல என்ன தூய அரசியல் இருக்கு? இதுல என்ன குதிரை பேரம் நடக்குதுன்னு வெளிப்படையா குற்றம் சாட்டுறாங்களாகவே அவர்களை கட்சி. நீங்க திமுக சொல்றத கூட விட்டுருங்க, நீங்க திமுக சொல்றத கூட விட்டுருங்க சார். உங்களோட தூய அரசாங்கத்துல பங்கெடுத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க சார், திஸ் இஸ் அன்எத்திக்கல். இது கொஞ்சம் கூட அறமற்ற ஒரு செயல்ங்கிறார். யார் சொன்னாலும் இல்ல யார் சொன்னாலும் அதே விசிக தலைவர் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய்ன்னு சொன்னாரு. அவர் அதை சொல்லிட்டு தான் இப்ப இன்னைக்கு அமைச்சரவையில பங்கேற்று இருக்காங்க. அதனால விசிக சொல்லிடுச்சு அப்படின்றதாலேயே பொய் உண்மை ஆகிறாது. அதனால என்னுடைய கேள்வினா, இதனால ஆதாயம் தாவேகாவுக்கு அரசியல் ரீதியாக என்ன, ஆட்சிக்கு அதிமுகவில் இருக்கிற பிளவை தாவேகா தலைமையில கட்டுறதுன்றது ஒரு தனி பெரும்பான்மையை பெறதுக்கே நீங்க குதிரை பேரத்துல ஈடுபடுறீங்க அப்படின்றதுதான் வெளிப்படையான குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்க. உங்களுக்கு ஆதாயமே இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இது குதிரை பேரம்னு சொல்லி நான் ஒத்துக்கல. இது குதிரை பேரமாக இருந்தால் 4ஆம் தேதி சாயந்தரம் பாஜகவினுடைய ஆலோசனைப்படி அதிமுகவும் திமுகவும் பேசினாங்களா? அது கழுதை பேரமா? அதிமுக திமுக கூட்டணி வைக்கிறதா நடந்த முயற்சின்றது பெரிதும் விமர்சிக்கப்பட்டது, எல்லாராலையும் விமர்சிக்கப்பட்டது. இந்த ஸ்டுடியோலயே நம்ம பேசியிருக்கோம். அதுதான் பேசுவோம் சார். அது என்ன மாதிரியான டீல்னா, திமுக எம்எல்ஏக்கள் திமுக தான் இருப்பாங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுக தான் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு தான் பேச்சு. அங்க இருந்து இங்க தாவறத பத்தி பேச்சு கிடையாது. இங்க யாரும் தாவலைங்களங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானங்க வந்திருக்காங்க சார். ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன சார் மரியாதை? நம்பிக்கை ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன சார் மரியாதை? சரியா ஒரு மாசம் திமுகவில் அமைச்சர்களாக போறாங்க சார். உங்களை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து, உங்களை ரெட்டை சின்னத்துல எம்எல்ஏன்னு தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில தாவேகாவும் தான் நின்றுருக்கு. தாவேகா வேண்டான்னு சொல்லி ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏன்னு தேர்ந்தெடுத்து 1 மாசம் கூட ஆகல சார். கையில வச்ச மை காயல சார். ரிசைன் பண்ணிட்டு போனீங்கன்னா மக்களுக்கு என்ன மரியாதை?
ஏங்க அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அந்த 3 பேர் தாங்க. அவர் சார்ந்த கட்சி அதிமுக பொதுச் செயலாளர் தாங்க இதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு வந்து தாவேக்கா எந்த வகையில பொறுப்பாகும்? தாவேக்கா அவங்கள வரவேற்று செக்ரட்டேரியட்ல பொன்னாடை போர்த்து அவங்கள வந்து கட்சிக்குள்ள வரவேற்கிறீங்களே, ஏன்பா நாளைக்கு என் கட்சியில சீட்டு கொடுத்தேன்னா இதே மாதிரி நீ ரிசைன் பண்றியா, மக்களை இவ்வளவுதான் மதிப்பியான்னு கேட்க மாட்டீங்களா? அவங்க எம்எல்ஏ பதவியில வந்து வரவேற்கலைங்களா? அவங்க எம்எல்ஏ பதவி தொடர்ந்துட்டு சாதாரண ஆட்களாக எம்எல்ஏ பதவியை மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து கொடுத்த எம்எல்ஏ பதவியை ஒரே என்ன கட்சி மாறணும்ன்ற ஒரே காரணத்திற்காக, உங்களுடைய சுய காரணத்திற்காக ராஜினாமா செஞ்சுட்டு போனா மக்கள் திருப்பி உங்களை எப்படி நம்புவாங்க? ஒரு மாசத்துல, இட்ஸ் நாட் ஈவன் 1 year or 2 years. ஏங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியவங்க அந்த 3 பேருங்க, அந்த கட்சிங்க, அவங்க கட்சிங்க அதிமுகங்க. தாவேக்காக்கு இதுல என்னங்க இருக்கு? அவங்க வராங்க, கட்சிக்கு உறுப்பினர் ஆகுறாங்க, உறுப்பினரா சேர்த்தாங்க. இப்ப 6 மாச காலத்துக்கு தாவேக்காக்கு பிரச்சனை இல்லைங்க. 144 ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. எதுக்கு அவர் இதெல்லாம் செய்யணும்? லாபம் ஏதாவது வந்தா நம்ம வாங்கிருக்கோம், பிரச்சனை ஏதாவது வந்தா அவங்க பதில் சொல்லணும். அந்த 3 பேர் பதில் சொல்லிட்டோம். இல்லைங்க, இதுல லாபம் என்ன நான் கேக்குறேன்? இதுல வந்து தாவேக்காவுக்கு என்ன லாபம்? 108க்கு மேல இன்னும் 3 ஜெயிச்சீங்கன்னா 111 லாபம் அதிகமாயிட்டாங்களா? இடைத்தேர்தல்ல ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு வராதா? என்னங்க நீங்க 6 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, எல்லாரும் மந்திரி சபையில பங்கேற்றுட்டாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் என்னன்றது அப்புறம் பாக்கலாங்க. இப்ப எதுக்கு அவசரப்படணும்? எதுக்கு அவங்க ராஜினாமா பண்ணணும்? அது அவங்க உட்கட்சி பூசல், உட்கட்சி தகராறுங்க. ஓகே ஓகே, தலைமை அங்க சிக்கல் இருக்குங்க. சரி, கேப்போம் திரு ராஜதமிழ். மத்த 25 பேர்ல மத்த 22 பேர் ஏன் ராஜினாமா பண்ணல? வரப்போறாங்களாமே, இன்னும் கேசிபி சொல்றாரு இன்னும் 10 பேர் வராங்களாமே. பாருங்க, இந்த ஏசியெல்லாம் பேசக்கூடாது, ஹைப்பத்தட்டிக்கலா பேசக்கூடாது. நடந்தது 3 பேர் ராஜினாமா பண்ணி, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. நீங்க போய் அவங்கள கையை பிடிச்சிட்டு போகாதீங்கன்னு சொல்ல முடியாது. அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு இருக்கு. அவர் வந்து நீக்க சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு. சரி சார், கேட்போம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.